அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த வீடியோல கில்லிட்டுங்கிற கொரியன் டிராமாவோட கண்டினியூ தான் பார்க்க போறோம். ப்ரீவியஸ் எபிசோட்ல ப்ராசிக்யூட்டர் போ மூலமா டுயன்ஜுக்கு அவங்க அப்பாஜி ஆபரேஷன்ங்கிற பேர்ல குழந்தைங்களோட உடல் உறுப்பு விற்கிற விஷயம் தெரிய வந்திருக்கும். அதோட கிம்மும் ஜே பண்ற தப்ப கண்டுபிடிக்க அதுக்கப்புறம் என்னதான் நடந்துச்சுன்னு இந்த வீடியோல பார்ப்போம். டுயன்ஜுக்கும் ப்ராசிக்யூட்டர் போவுக்கும் இவனை அடைச்சு வச்சிருந்த இடத்துல இருந்து அவங்க இயரிங்ஸும் அதுல இருக்க பிளட் சாம்பிள்ஸும் கிடைச்சிருக்கும். அதை செக் பண்ணி பார்த்ததுல அது என்னோட பிளட் சாம்பிள்ஸ் தான் தெரிய வருது. டுயன்ஜி தன்னோட அப்பா மேல டவுட் இருக்கவும் அதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக வேணும்னே அவங்க காரை கொண்டு வந்து ஜேவோட கார் மேல மோத உடனே அந்த காரோட டிரைவர் வெளியில வரவும் டுயன்ஜி தெரியாம ஆக்சிடென்ட் பண்ண மாதிரி பேசிட்டு அவங்க கூட இருக்க லீ மூலமா அந்த டிரைவரை டிரைவ் பண்ணிட்டு அந்த கார்ல உள்ள டேஷ் கேமோட மெமரி கார்டை எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ஜேவை வந்து மீட் பண்ணி என்ன அடாப்ட் பண்ணி நீங்க நல்லபடியாக வளர்த்திருக்கீங்க, நான் போலீஸ் ஆகிறதுக்கு நீங்க தான் முக்கிய காரணமே, அதனால நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். ஆனா நான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்னே ஒன்று இருக்கு. இத்தனை வருஷத்துல ஒரு தடவையாவது நீங்க என்ன உங்க சொந்த பொண்ணா பாத்திருக்கீங்களான்னு கேட்கவா அதுக்கு ஜே இல்லன்னு சொல்லவும் டுயன்ஜி அங்கிருந்து டைரக்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர அந்த மெமரி கார்டை செக் பண்ண அதுல நிறைய ஃபுட்டேஜ் இருக்கு. லியா தான் உண்மை ஒன்னா செக் பண்ணவும் அப்பதான் மீன் டுயன்ஜை கான்டாக்ட் பண்ணி இங்க அவங்க அம்மா வந்திருக்காங்க, கிம்மோட கிளினிக்ல இருக்கிறதா சொல்ல அப்படியே கட் பண்ண கிம்மோட கிளினிக்கை தான் காட்டுறாங்க. அங்க டுயன்ஜோட அம்மாவும் வந்திருக்க கிம்மோட சர்டிபிகேட்டை பார்த்துட்டு உங்க சர்டிபிகேட்ஸை பார்க்கும்போது நீங்க அமெரிக்கால தான் படிச்சிருக்கீங்கன்னு தெரியுது, அங்கதான் உங்க பேரண்ட்ஸ் இருக்காங்களான்னு கேட்கவும் அது கிம் தனக்கு எந்த ஒரு குடும்பமே இல்லைன்னு சொல்ல அப்ப கிம் சேன்ங்கிற பேரை உங்களுக்கு யார் வச்சா, ஏன்னா இந்த பேரை கேட்கும்போது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரோட ஞாபகம் வரதா சொல்ல கிம்மும் அந்த பேரை எனக்கு வச்சது என்னோட அக்கா தான் சொல்ல இவங்க என்னதான் பேசுறாங்கன்னு வெளியில இருந்து மின்னும் பார்த்துட்டு இருக்க அதை டுயன்ஜோட அம்மா பார்த்துட்டு மின் கூட டுயன்ஜோட வீட்டுக்கு வரவும் அங்க டுயன்ஜில இருந்தாலும் டுயன்ஜோட அம்மா மின் கிட்ட இப்ப நல்லபடியாவே நடந்துக்கிறாங்க. அதோட டுயன்ஜிக்கு அவங்க அம்மா வந்து விஷயம் தெரியவும் உடனே கிம்மோட கிளினிக் வந்து என் அம்மா இங்க வந்தாங்களே போன தடவை மாதிரி எதுவும் பேசினாங்களான்னு கேட்க அது கிம் இல்லன்னு சொல்லவும் டுயன்ஜி அவங்க வீட்டுக்கு லஞ்சுக்கு இன்வைட் பண்ண இப்ப கிம் டுயன்ஜி ரெண்டு பேருமே அவங்க வீட்டுக்கு வர அங்க மின் கூடவே பிலிப்பும் இருக்க கிம்ம பார்த்த உடனே கொஞ்சம் நர்வஸா ஃபீல் பண்ணவும் டுயன்ஜி அவங்க அம்மா மின் பிலிப் எல்லாருமே ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது கிம் தனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு அங்கிருந்து கிளம்பவும் அப்ப டுயன்ஜோட அம்மா கிம்ம ஸ்டாப் பண்ணி உங்களுக்கு எப்பயாவது ஃப்ரீ டைம் இருந்தா சொல்லுங்க, உங்க அக்காவை பத்தி நம்ம பேசலாம்னு சொல்ல கிம் அதுக்கு சரின்னு சொல்லிட்டு தன்னோட கிளினிக் போக அதெல்லாம் டுயன்ஜியும் கேட்டு தான் இருக்காங்க. கிம்முக்கு அக்கா இருக்காங்களா, ஆனா அதை பத்தி இப்ப வரைக்கும் கிம் என்கிட்ட சொன்னதே இல்லைன்னு சொல்லி யோசிக்கவும் இப்ப கிம் தன்னோட கிளினிக் வரவா அங்க உள்ள லேப்டாப் மூலமா டாக்டர் டூவோட ரூமுக்கு வெளியே என்ன நடக்குதுன்னு செக் பண்ணிட்டு இருக்காரு. கிம் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது டாக்டர் டூவோட ரூமுக்கு வெளியில ஒரு சின்னதா கேமரா இருக்க மாதிரி பக்க செட் பண்ணிட்டு வந்திருக்கவும் அதுதான் இப்ப வாட்ச் பண்ணிட்டு இருக்க. இப்ப அங்க டுயன்ஜி வர கிம்ட்ட என் அம்மாவும் அக்காவை பத்தி சொன்னாங்களே அது யாரு, உன்னை அடாப்பான பேரண்ட்ஸ் இருந்தாங்களே அவங்க பொண்ணான்னு கேட்கவும் கிம் ஆமான்னு சொல்ல அப்ப டுயன்ஜிக்கு லீ கிட்ட இருந்து ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் வருது. அதை உடனே செக் பண்ணி பார்க்கவும் அதுல ஜேவோட காரை யாரும் மோதின மாதிரி இருக்கு. அந்த ஃபுட்டேஜை பார்க்கவும் அதுல இருக்க கார் பார்க்கறது கிம்மோட கார் மாதிரி இருக்கவும் டுயன்ஜிக்கு மறுபடியும் சந்தேகம் வர ஆரம்பிக்குது. உடனே அவங்க வீட்டுக்கு வந்து அந்த ஃபுட்டேஜை செக் பண்ணி பார்க்கவும் அதுல ஜே கிம்ட்ட பேசும்போது நம்பர் 88 சொல்லிருப்பாரு. கிம்முக்கு தன்னோட அப்பாவுக்கு ஆல்ரெடி ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி புரிஞ்சுக்க உடனே அங்க இருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பவும் போறதுக்கு முன்னாடி கிம்மோட கிளினிக் வெளியில இருந்து பார்த்துட்டு போக அது எல்லாமே டேசு வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா டுயன்ஜோட அம்மா தான் கிம்ம பத்தி அவங்க ஹஸ்பண்ட் பேசியிருப்பாங்களே அதெல்லாம் ஜேக்கு டவுட் வரவும் டேசு மூலமா வாட்ச் பண்ண சொல்லியிருப்பாரு. இப்ப பிலிப்பாம இருக்க மின்னோட வீட்டுல இருந்து காலி பண்ணிட்டு போகவும் ஆனா மின் தடுக்கிறாங்க. நான் சொல்றது கேளு, நீ கிம்ட்ட மன்னிப்பு கேட்டா கிம் கண்டிப்பா உன்னை மன்னிச்சிருவாரு, நீ அவர் கூடவே வீட்டுல இருக்கலாம், அதோட எனக்கு இந்த விஷயத்த சொல்லு, நான் வரைஞ்சு வச்சிருந்த டிராயிங்னு எதுக்காக திருநன்னு கேட்கவும் இவங்க பேசுறது பாலோட டிராயிங்க பத்தி தான். அதை பத்தி பேசின உடனே பிலிப்பும் எனக்கு அப்படி எந்த ஒரு டிராயிங்கும் தெரியாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பும் போது பின்னாடியே மின்னு வந்து அந்த டிராயிங்க பத்தி கேட்டுட்டு இருக்க. அப்பதான் கிம் அங்க வரவும் பிலிப்ட நீ இதுக்கப்புறம் எதையும் மறைக்க வேண்டியதுல அந்த டிராயிங்க நீ மீன்ட்ட கொடுத்துரு, அதோட நமக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு அங்க இருந்து ரெண்டு பேரும் கிளம்பவும் அதெல்லாம் டேஸ் வாட்ச் பண்ணிட்டு ஜேவை கான்டாக்ட் பண்ணி நம்பர் 88 நான் கண்டுபிடிச்சிட்டேன், அவன் டுயன்ஜி இருக்க அதே அபார்ட்மெண்ட்ல தான் இருக்கிறதா சொல்லவும் அதுக்கு ஜே இதுக்கப்புறம் நம்ம நேரத்தை வீணாக்க கூடாது, உனக்கு சரியான சான்ஸ் கிடைக்கும் போது கிம்ம கொலை பண்ணிருன்னு சொல்லவும் ஜேவுக்கு இப்ப நம்பர் 88 யாருன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால யூன் இனிமே உங்களுக்கு தேவைப்படல, யூனும் டைரக்டா வந்து மீட் பண்ணி உன் உதவி இனிமேல் எனக்கு தேவைப்படாதுன்னு சொல்லிட்டு அவங்கள கொலை பண்ண சொல்லவும் அப்ப யூனும் நீ பண்ண பாவத்துக்கான தண்டனை கண்டிப்பா உனக்கு கிடைக்குன்னு சொல்லவும் ஜேவோட ஆளுங்க யூனை கொலை பண்ணிருவாங்க. அப்படியே கட் பண்ண போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க கிம்ம தான் காட்டுறாங்க. அவங்களுக்கு கிடைச்ச வீடியோ ஃபுட்டேஜ் மறுபடியும் நல்லா செக் பண்ணி பார்த்ததுல அதுல ஜேவோட கார்ல மோதிர மாதிரி வந்தது கிம் தானோ. அந்த டைம்ல ஜே கிம்மோட தான் போன்ல பேசினாருங்கிற விஷயத்தையும் கண்டுபிடிக்க டுயன்ஜி இந்த கேஸ்ல என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி ஆரம்பத்தில் நடந்த எல்லா விஷயத்தையும் ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் பண்ணி பார்க்கவும் இது எல்லாத்துலயுமே கிம் இன்டைரக்டா லிங்க் ஆயிருக்கான்னு புரிஞ்சுக்க அப்பதான் லீ மூலமா இன்னொரு இன்ஃபர்மேஷன் தெரிய வருது. அது என்னன்னா யூன் மிஸ் ஆகிறதுக்கு முன்னாடி லாஸ்டா ஜேவை தான் ஒரு ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணிருக்காங்க. அந்த ரெஸ்டாரண்டோட அட்ரஸ் சென்ட் பண்ணி உடனே அங்க வர சொல்லவும் அப்படியே கட் பண்ண கிம்மோட சீக்ரெட் ரூமா தான் காட்டுறாங்க. கூடவே பிலிப்பு இருக்கு. கிம் சின்ன பையனா இருக்கும்போது அவங்க கூட இருந்த பசங்களாம் இறந்து போயிருப்பாங்களா அவங்க டீடைல்ஸ் எல்லாத்தையும் காட்டி இந்த பசங்களாம் ஆர்ஃபனேஜ்ல இருக்கும்போது இவங்களுக்கு யார் ஸ்பான்சர்ஷிப் கொடுத்திருக்கா அதுல யார் யார் இப்ப வீடு இருக்காங்கன்னு எல்லா டீடைல்ஸையும் கலெக்ட் பண்ண சொல்ல பிலிப் இதெல்லாம் எதுக்காகன்னு கேட்கவும் அப்பதான் கிம்மும் அந்த குழந்தைங்களா ஆர்கன்ஸ்க்காக தான் கொலை பண்ணாங்கிற உண்மையை சொல்ல அப்படியே கட் பண்ணி இப்ப கோயினை தான் காட்டுறாங்க. பிலிப் கோயினை வந்து மீட் பண்ணி இதுவரை உங்ககிட்ட வாங்கின எல்லா பணத்தையும் நான் திருப்பி தரேன், கிம் மக்களோட ஐடென்டிபிகேஷன் எல்லாம் தெரிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நீங்க சொல்றத அவன் கேட்க வேண்டியது இல்லைன்னு சொல்லப்போம் அதுக்கு கோயினும் நான் சொல்றதை நீங்க கேட்டுதான் ஆகணும், அப்படி இல்லனா உங்களை சுத்தி இருக்க ஒவ்வொரு ஆளுங்களும் நான் கொலை பண்ணுவேன்னு சொல்லி பிலிப்போட நம்பருக்கு மின்னோட போட்டோவை அனுப்பவும் அதை பார்த்த பிலிப் கோவப்பட்டு மின்னுக்கு எதுவும் நான் ஒன்ன கொண்டுருவேன்னு சொல்லி மிரட்ட ஆனா கோயின் அதை எதுவும் கண்டுக்காம அங்க இருந்த போகவும் இப்ப டுயன்ஜி லீ தான் காட்டுறாங்க. யூன் காணா போனதுக்கு முன்னாடி ஒரு ரெஸ்டாரண்ட்
ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருப்பாங்களே, அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து அங்க உள்ள கேமரா ஃபுட்டேஜ் செக் பண்ணி பார்க்கணும்னு சொல்ல அப்பதான் அங்க உள்ள ஸ்டாஃபும் இவன் காணா போன அதே டேட்டை சொல்லி ஏற்கனவே அந்த டேட்ல இருக்க ஃபுட்டேஜ் சில பேர் கலெக்ட் பண்ணிட்டு போனாங்க. அதோட நீங்களே வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நடந்த சிசிடிவி ஃபுட்டேஜை காட்டவும் அந்த ஃபுட்டேஜ்ல ஜே யூனை மீட் பண்றதுக்கு முன்னாடி கிம் யூனை மீட் பண்ணிருக்கவும் அதுல கிம்மோட ஃபேஸ் சரியா தெரியல. அதனால அந்த ஃபுட்டேஜ்ல இருக்கிற ஆளோட ஹைட் வெயிட்ட வச்சு இது கிம்மா தான் இருக்குன்னு சொல்லி கெஸ் பண்றாங்க. அதோட டிஎன்ஜி ஒரு பிரைவேட் டெடிட்டிவ் மூலமா கிம்மோட சர்டிபிகேட் அனுப்பி செக் பண்ண சொல்லிருப்பாங்களே. இப்போ அந்த டெடிட்டிவ் கான்டாக்ட் பண்ணி அந்த சர்டிபிகேட்டை பத்தி கேட்கவும் அந்த டெடிட்டிவ் ஒரு கிடைச்ச இன்ஃபர்மேஷனை வச்சு நீங்க கொடுத்த சர்டிபிகேட்ஸ் எல்லாம் பொய்யானது, யாரோ அதை வச்சு ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லவும் டிஎன்ஜி அங்கிருந்து உடனே கிம்மோட கிளினிக் தான் வராங்க. ஆனா அவங்க வர டைம் கிம் அங்க இல்லனும். உடனே அந்த இடத்த ஃபுல்லா செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி செக் பண்ணதுல கிம்மோட சீக்ரெட் ரூமை கண்டுபிடிச்சு வரவும் அங்க இருக்கிற நிறைய கன்னை பார்த்துட்டு கிம் கண்டிப்பா ஒரு அசாசினா தான் இருக்கணும். இது வரைக்கும் அவங்க இன்வெஸ்டிகேஷன்ல இறந்து போன 4 பேர் காரிமோ அதோட டூயின்ஜோட ஃப்ரெண்ட் மினியோக்கு இவங்க எல்லாருமே கொண்டு கிம்மா தான் இருக்குன்னு சொல்லி சந்தேகம் வர அதை உடனே ப்ராசிக்யூட்டர் போவுக்கு இன்ஃபார்ம் பண்ண போறாங்க. அப்பதான் அங்க இருக்க பேப்பர் பிளேனை பார்க்கவும் டூயின்ஜ் அந்த காலை உடனே கட் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த ரூம்ல இருந்து வெளியில வர கரெக்டா அதே டைமுக்கு தான் கிம் அங்க வரவும் சீக்ரெட் ரூம்ல இருந்து டூயின்ஜ் வரதை பார்த்துட்டு அவங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சுன்னு புரிஞ்சுக்க இவனை தேடி போகும்போது நீ தான் என்ன சேவ் பண்ண. அதுக்கப்புறம் நான் கான்சியஸ் வந்ததுக்கு அப்புறம் இவனை பத்தி பேசும்போது இவனை நான் கண்டுபிடிச்சிடனான்னு கேட்டேன். ஆனா யார் அந்த யூனு கேட்கல. அப்ப யூனு உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. அவங்கள தேடிதான் நீ அங்க வந்திருக்க. இப்ப எனக்கு தெரிய வேண்டிய ஒரே விஷயம் மினியுக கொலை பண்ணது நீயான்னு கேட்கவும் அது கிம் இந்த ஒரு பதிலும் சொல்லாம அமைதியா இருக்க. அப்பதான் கிம் தேடி டேஸும் அவன் 2 அடியாளங்களோட அங்க வரவும் கிம் எக்காரத்தை கூட தப்பிக்க கூடாதுன்னு கிளினிக்கோட ஒவ்வொரு முறையிலும் ஆளுங்களை நிறுத்திட்டு கிளினிக்கோட என்ட்ரன்ஸ் வரவும் அங்க கிம்மோட கார் இருக்கும். டேசூஸ் கிம்மோட காரையை பார்த்துட்டு இருக்க. அதை மின் பார்த்துட்டு நீங்க யாரு எதுக்காக இந்த காரையை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு கேட்கவும் டேசு கிம்ம வாட்ச் பண்ணிட்டே இருக்கும் போது ஒரு தடவை கிம் பிலிப் அதோட மீன் 3 பேருமே பேசுறத பார்த்துட்டு அந்த கிம்முக்கு இந்த பொண்ணு நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். கிம்ம வெளியில வர வைக்கிறதுக்காக மின்ன அடிக்க இப்ப கிம்ம தான் காட்டுறாங்க. டேஞ்சோட பேசிட்டு இருக்கும் போது ஒரு மிரர் வழியா தன்னோட கிளினிக்கை யாரும் கண்காணிக்கிறாங்கன்னு தெரிய சந்தேகம் வந்த உடனே அவரோட கார்ல இருக்க டேஷ் கேமராஸ் செக் பண்ணி பார்க்கவும் அதுல மின் அடி வாங்குறத பார்த்துட்டு உடனே கிம் வெளியில வந்து அந்த டேஸோட சண்டை போடவும் பின்னாடி டூயஞ்ச் வர அவங்களும் டேஸோட ஆளுங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இருந்தாலும் டூயஞ்ச் எல்லாம் அவங்களை சமாளிக்க முடியல. அப்பதான் கிம் வந்து 3 பேரோட சண்டை போட்டுட்டு இருக்கவும் டூயஞ்ச் மின்ன முதல்ல சேஃப் பண்ண பத்திரமா கிளினிக்ல கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் கிம்முக்கு உதவி பண்றதுக்காக வெளியில வரும்போது மின் டூயஞ்ச் ஸ்டாப் பண்ணி கிம் அதை பாத்துக்குவாருன்னு சொல்ல இப்ப கிம் அந்த 3 பேரோட சண்டை போட்டுட்டு இருக்கும் போது சடனா சரௌண்டிங்ல எங்கேயோ ஒரு போலீஸ் சைரன் சவுண்ட் கேக்குது. அதை கேட்ட உடனே அங்க இருக்கிற எல்லாருமே சண்டை நிறுத்த டேஸும் ஆளுங்களோட அங்க இருந்து கிளம்பவும் அதெல்லாம் தூரமா இருந்து பிலிப்பும் வாட்ச் பண்ணிட்டு இருக்க. பிலிப் இப்ப கோயனை தானே மீட் பண்ணிட்டு வந்திருப்பான். கோயனும் கிம் நான் சொன்ன வெளியில செய்யலனா அவனை சுத்தி இருக்க எல்லாருமே ஒவ்வொரு ஆளா கொலை பண்ணணும்னு சொல்லி மிரட்டி இருக்கவும் இப்ப கிம்மோட சண்டை போட்டுட்டு இருக்க ஆளுங்க கோயனோட ஆளதான் இருக்குன்னு சொல்லி நினைக்கவும் இப்ப டூயின்ஜி மின்ன ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிட்டு வந்திருக்கவோ அங்க டூயின்ஜோட ஃபேஸை பார்த்துட்டு கிம் ஃபர்ஸ்ட் டைமா ஃபைட் பண்றத பார்த்து நீங்க பயந்து போயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா கிம் ரொம்பவே நல்லவர். பல தடவை நான் ஆபத்துல காப்பாத்திருக்காரு. நீங்க என்ன பத்தி கவலைப்பட வேண்டியதுல நான் இங்க இருந்து வீட்டுக்கு போயிடுவேன். நீங்க உங்க வேலையை பார்க்கலாம்னு சொல்லவும் இப்ப டூயின்ஜி அங்க இருந்து கிளம்பும் போது அப்ப மின்னோட நம்பர்ல இருந்து ஒரு மெசேஜ் வருது. அதுல இருக்கிறது பாரோட போட்டோ தான். அதோட மின் கிம் ரொம்பவே நல்லவர். அவர் மினியுக்க கொலை பண்ணல. இந்த போட்டோல இருக்க பர்சன் தான் மினியுக்க கொலை பண்ணியிருக்காரு. அந்த இடத்துல இருந்து கிம் தான் தன்னை காப்பாத்தினதா அந்த மெசேஜ்ல அனுப்பியிருக்க. டூயின்ஜி அதை படிச்சிட்டு இருக்கும் போது லேகிட்ட இருந்து கால் வருது. யூன்ஜி கிடைச்சிட்டாங்க. ஆனா அவர் ஆக்சிடென்ட்ல இறந்து போனதா சொல்லப்போம். உடனே அந்த லொகேஷனுக்கு டூயின்ஜி வராங்க. ஜெயதான் யாருக்கும் டவுட் வரக்கூடாதுன்னு இவனும் கொலை பண்ணிட்டு ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி செட்டப் பண்ணிருப்பாரு. இப்ப அந்த இடத்துல இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்க. அப்ப அங்க இருக்க கும்பலா இவனோட டெட் பாடியை பார்த்துட்டு இதுக்கெல்லாம் கண்டிப்பா காரணம் அந்த ஜெயவா தான் இருக்கும்னு அங்க இருந்து கிளம்பவும் இப்ப இறந்து போன இவனோட பாடி அட்டாப்சியாக கொண்டு வர டாக்டர் ஜூன் அதை ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துட்டு இந்த யூனை கண்டிப்பா யாரோ கொலை தான் பண்ணிருக்கணும். இவங்களை இத்தனை நாள் ஊசி போட்டு மயக்கத்திலே வச்சிருக்காங்க. அதுக்கான அடையாளம் இவங்க உடம்புல இருக்கு. இவங்க கொலையில யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது. ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்த மாதிரி செட்டப் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்பதான் டாக்டர் ஜூன் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. இவனை அடைச்சு வச்சிருந்த இடத்துல இருந்து ஒரு இயரிங்ஸ் கிடைச்சிருக்குமே. அதை டிஎன்ஏ டெஸ்ட்டுக்காக டாக்டர் தானே கொடுத்துருப்பாங்க. அப்படி டிஎன்ஏ டெஸ்ட் பண்றதுக்கு இவனோட வேற ஏதாவது சாம்பிள்ஸ் தேவைப்படும். அதுக்காக டூயின்ஜி ப்ராசிக்யூட்டர் போவோம் இவனோட வீட்டுல இருந்து ஏர் பிரஷ் எடுத்துட்டு வந்துருப்பாங்க. அதுல இருக்க தலைமுறையோட செக் பண்ணி பார்த்ததுலதான் அது இவனோட பிளட் சாம்பிள்ஸ்னே தெரிய வந்திருக்கும். அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது அந்த ஏர் பிரஷ்ல ஏதோ ஒன்று வித்தியாசமா நோட் பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறம் அதை உடச்சி செக் பண்ணி பார்க்கும்போது அந்த ஏர் பிரஷ்க்குள்ள ஒரு யூஎஸ்பி பென் டிரைவ் இருந்திருக்கும். அதை டூயின்ஜியும் ப்ராசிக்யூட்டர் ஓட்டையும் காட்ட இந்த யூனுக்கு தனக்கு எதுவும் ஆக போதுன்னு சொல்லி முன்னாடி தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் இப்படி ஒரு பென் டிரைவ் அவங்க ரெடி பண்ணிருக்கலாம்னு சொல்லிட்டு அதை செக் பண்ணி பார்த்தா அதுல ஜேவும் டேஸும் பேசின ஆடியோ ரெக்கார்டிங் தான் இருக்கும். இவன் தான் அதை ஒரு எவிடன்ஸுக்காக சேவ் பண்ணிருப்பாங்க. இப்ப டூயின்ஜி அந்த ஆடியோவை கேட்கும் போது இது தன்னோட அப்பாவோட வாய்ஸ் மாதிரி இருக்குன்னு தோணவும் உடனே லீயை கான்டாக்ட் பண்ணி நான் உனக்கு ஒரு ஆடியோ அனுப்புறேன். நான் சொல்ற பர்சன் ஆடியோட இந்த ஆடியோல இருக்க வாய்ஸ் மெர்ஜ் ஆகதான் பாருன்னு சொல்ல இப்ப மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷன் தான் காட்டுறாங்க. அங்கதான் டூயின்ஜோட மொத்த டீமும் இருக்கு. இன்னும் டிஎன்ஜி கிம்ம பத்தின எந்த ஒரு உண்மையும் அவங்க டீம்கிட்ட சொல்லாம இருக்காங்க. அதோட இது வரைக்கும் இறந்து போன எல்லாரோட போட்டோவையும் ஒரு போர்டுல ஒட்டி இவங்க எல்லாரோட மறந்து காரணமா இருந்தது ஒரே பர்சன் தான். அது கோயின். அவரால் டைரக்டா பண்ண முடியாதுதான். யாரோ ஒரு பர்சன் மூலமா இந்த கொலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அந்த பர்சன் யாரு நம்ம சீக்கிரமா கண்டுபிடிக்கணும். அவனுக்கு கண்டிப்பா ஆர்ஃபனேஜோட இது ஒரு சம்மந்தம் இருக்குன்னு சொல்ல டூயின்ஜிக்கு அது கிம்மு தான் நல்லாவே தெரியும். இருந்தாலும் அது தெரியாத மாதிரியே காட்டிக்க அதை ப்ராசிக்யூட்டரோ நோட் பண்ணிருவாரு. நீ எதுவும் என்கிட்ட சொல்ல வேண்டியது இருக்கான்னு கேட்க டூயின்ஜும் இப்ப நான் ஒரு வேலையா போறேன். நான் போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு கால் பண்றதா சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புவோம். ப்ராசிக்யூட்டர் போவோம் டூயின்ஜிக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. அதை வேணும்னே மறைக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்க அப்படியே கற்பனை இப்ப கோயினோட
கோயினோட கார்டனை தான் காட்டுறாங்க. பிலிப்புக்கு மின்னுக்கு அடிப்பட்ட விஷயம் தெரியவும் இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் கோயினை தான் இருக்கணும்னு கோயினை டைரக்டா வந்து மீட் பண்ணி மின்ன அட்டாக் பண்ணது நீ தான் எனக்கு தெரியும், மின்னுக்கு மட்டும் எதுவும் ஆயிருந்தா நான் அவனை கண்டிப்பா உயிரோட விட்டுருக்க மாட்டேன்னு சொல்லப்போம். அது கோயினும் எனக்கு சாவ பார்த்த பயம் இல்ல, அதோட அந்த மின்னான எதுவுமே பண்ணலன்னு சொல்ல அதுக்கு பிலிப்பும் நீ இனிமேல் இங்க கிளினிக் சைடே வரக்கூடாது, அப்படி வந்தா கிம் உன்னை கொல்லுவானா இல்லையான்னு தெரியல, ஆனா நான் உன்னை கொணர்வன் மிரட்டிட்டு அங்கிருந்து போகவும் இதோட இந்த எபிசோட் கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கப்புறம் என்னதான் நடக்குதுன்னு அடுத்த வர வீடியோல பார்ப்போம்.